ஆவியானவரே, நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள் தேவ சமூகத்தில் போய், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாள். அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நிமித்தமாய் அநேக வேதனையோடு தனித்து கண்ணீர் வடிக்கிற ஒரு ஸ்திரீயாக, மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாக, தன் இருதயத்திலே பாரத்தை சுமந்த ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள். அப்பொழுது அவள் வேறு எங்கேயும் போய் சொல்லலை, அவள் யாருக்கிட்டையும் எந்த குறையும் பேசலை. ஆனால் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய சிறுமியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுகிறாள். என்னுடைய அழுகையை பாருங்கள், என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுகிறாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி தனிமை அழுது கொண்டு இருக்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? இறுதிய பாரம் நிறைந்து கொண்டு காணப்படுகிறீர்களா? தெய்வ சமூகத்துக்கு போய் ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் சிறுமியை பாருங்கப்பா, என்னை மறவாமல் நினைத்தருளும். அன்னாளுக்கு இங்கே தேவை ஒரு குழந்தை. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சிறுமையை பார்ப்பார். நீங்கள் மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது உங்களை மறவாமல் நினைக்கிற தேவன், நீங்கள் என்ன செபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்திற்கு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி அந்த இடத்துல ஏலி அன்னாளுக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீ என்ன ஜெபித்தாயோ அதை ஆண்டவர் உனக்கு தருவார். தனிமையில் நீ அழுதிருக்கிற, நீ சிறுமையின் நாட்களை சொல்லி அழுதிருக்கிற, உன்னை மறவாமல் நினைத்தருளும் என்று சொல்லி அழுதிருக்க, நீ என்னத்திற்காக வந்தாயோ, எந்த காரியத்திற்காக ஜெபித்தாயோ கர்த்தர் உனக்கு அதை தருவார் என்று சொல்லார். பின்வசனம் சொல்கிறது, அன்னாள் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் சிறுமியை பார்த்தருளும், ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்தருளும், ஆண்டவரே. இவ்வளோதான் அன்னாளின் செபம். மனக்கசந்து அழுகிறாள், தன் இருதயத்தில் பேசுகிறாள். அவள் உதட வாயை திறந்து கூட அவள் பேசலை. இன்னைக்கு தனிமேல் அழுது கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர், நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபித்தீங்களோ, நீங்கள் என்ன காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணீங்களோ, உங்கள் விண்ணப்பத்தின் படியே கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ சமூகத்துக்கு வந்திருக்க நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.